எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Peace greetings to everybody. ஸோ இந்த செஷன் இந்த வாய்ப்பு கொடுத்த யோசி, மிஸ்டர் முருகபாரதி மற்றும் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இந்த செஷனை நடத்தும் போது எல்லாரும் இன்டராக்டிவா ஃபன்னா நம்ம இதை செய்ய போறோம். ஓகேயா? நம்ம இணையத்துல தான் இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸே இல்லாம எல்லாரும் நம்ம ஜாய்ஃபுல்லா இந்த செஷனை ஒரு நெக்ஸ்ட் 20 minutes ஸ்பெண்ட் டைம் பண்ண போறோம். How many of you are ready? Please use the reactionsலாம் இருக்குது. ஹார்ட்ஸ் போடலாம், இல்லைன்னா கிளாப்ஸ் போடலாம், செலிப்ரேஷன் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட தமிழ் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் மேண்ட்ரின் படிச்சுட்டு தமிழ் வீட்டில் பேச்சு மொழி. அதே மாதிரி my parents come from Kanyakumari, so I'm a very proud Tamil Singaporean girl. Okay, woman. Okay, sometimes I'm thinking I'm a girl. Okay, right. So இன்னைக்குள்ள செஷன்ல women in business அந்த தலைப்பை கொடுத்தாங்க எனக்கு. As much as I am not into a feminist movement அந்த மாதிரி இல்லைனாலும் நிறைய women empowerment programs நம்ம நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியம் இன்னைக்குள்ள செஷன்ல நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். எவ்ரிதிங் கம்ஸ் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ இது மென்னுக்கும் உதவியா உள்ள ஒரு ஷேரிங்கா தான் இருக்க போகுது. ஸோ are you excited about that? So men and women together we're going to be talking about it. ஆனா அதே சமயத்துல பெண்ணின் சொல்லும் போது ஒரு மென்மை அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நோக்கி ஒரு ட்விஸ்டோட இன்னைக்குள்ள செஷனை நான் செய்றேன். பெண்கள் மென்மை அப்படின்னு சொல்லும் போது என்னது யூசுவலி பெண்களோட இணைச்சு சொல்லுவாங்க? they are always associated with flowers, மலர்கள். ஸோ அதனால நான் என்ன பிளான் வச்சிருந்தேன்னா, we want to do 3 different flowers about women we relate to, and the attributes of 3 flowers and how அந்த flowers அந்த பெண்ணை நினைச்சு இந்த பூவை நினைச்சோம்னா இந்த பூ மூலியமா நம்ம என்ன attributes பெண்களை பத்தி அதுவும் பிசினஸ்ல ரிலேட் பண்ணி நம்ம பேச போறோம். ஓகேயா? ஸோ இது I want to correlate to also my personal experience. ஓகே, அதனால எல்லாருக்கும் ஒரு பர்சனல் டச்சும் ஒரு கிளாரிட்டியும் வரும். நான் கொஞ்சம் என்னோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பெண்கள் பிஸ்னஸ் நம்ம சொல்லும் போது ஐ வாண்ட் டு கிவ் யூ இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் பிஸ்னஸ். அப்படின்னா ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் சைனீஸ் லாங்குவேஜ் எஜுகேஷன் ஆல்சோ. பிஸ்னஸ்னா சைனீஸ்ல ஷங் ஈன்னு சொல்லுவோம். ஷங் ஈ அப்படின்னு 2 வார்த்தை, 2 கேரக்டர். இந்த 2 கேரக்டருமே நீங்க பாத்தீங்கன்னா வெரி யூனிக். ஷங்னு சொன்னா அதுக்கு அர்த்தம், ஷங்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் லைஃப். அப்ப ஷங் ஹோ, லைஃப்னா ஷங் ஹோ. அதே மாதிரி ஈஷு மீனிங். ஸோ எல்லாரும் பிசினஸ் செய்யும் போது அது காசுக்கு தான் நினைச்சு நம்ம பிசினஸ் செய்யும் போது அதுல நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும். ஆனா சைனீஸ் லாங்குவேஜ்ல ஷங் ஈனா லைஃப் வித் மீனிங், அதுதான் பிசினஸோட அர்த்தம் சைனீஸ்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ற ஒரு மல்டிஃபெசிட்டட் அவுட்லுக் ஆஃப் ஹவு பிஸ்னஸ் கேன் பி, எஸ்பெஷலி வென் யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ் வித் விமன், மென். நீங்களும் இது ஒரு ஆண்களும் இது ஒரு ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங் தான் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பேசும்போது we are talking about flowers, different types of flowers and how it represents journey in business. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பிசினஸை பார்க்க போறோம். அதே மாதிரி என்னோட சவால்கள் இந்த மூலியமா நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன், இன்னும் ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃப்ளவர். என்ன ஃப்ளவரை பத்தி நம்ம பேசலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் தட் கேன் ரெப்ரசன்ட் விமன்? ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ அபவுட் லெவெண்டர். எஸ், கண்டிப்பா ரோஜா பூ இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லெவெண்டர் எதை குறிக்குது? எல்லாருக்கும் தெரியும். லெவெண்டர்ங்கிறது ஒரு ஹீலிங் ஃப்ளவர். அது ஒரு யூனிக்கான ஒரு மலர். தமிழ்ல என்ன அதுல லெவெண்டர் தமிழ்ல என்ன சொல்லுவோம்னு நீங்க பாருங்க. லெவெண்டர் ஃப்ளவர் நம்ம பேசும்போது இட் இஸ் பீயிங் த ஹீலிங். ஒரு பிசினஸ் நம்ம எடுத்து நடக்கும் போது நிறைய பிலீவ் சிஸ்டம் பிளாக்ஸ் இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த பிளாக்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு நம்ம பிசினஸ் செய்யும்போது ஐயோ இது பிரச்சனையா இருக்கே, இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ண போறேன், அந்த மாதிரி கேள்விகள் வரும்ல.
ஸோ அந்த தருணத்துல இந்த கண்டிஷனிங் பிலீஃப் சிஸ்டம்ஸ் எப்படி பிலீஃப் சிஸ்டம்ஸ் உருவாகுது? நம்ம ஃபேமிலிஸ் மூலியமா, நம்ம சொசைட்டிஸ் மூலியமா, நம்ம பிறந்த நாடு மூலியமா, நம்ம கல்ச்சுரல் மூலியமா, நம்ம ரிலீஜியஸ் மூலியமா வித்தியாசமான சவால்கள், பிலீஃப் சிஸ்டம் பிளாக்ஸ் நம்ம உள்ளுக்கு உருவாகுது. அந்த மாதிரி தருணத்துல ஒரு ஓவர் கம் பண்றதுக்குள்ள விஷயம் தான் நம்மளோட லெவெண்டரை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஹவு இட் இஸ் அ ஹீலிங் த்ரூ இட்ஸ் அட்ரிபியூட்ஸ். இதை எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, I come from a Muslim family. I'm born and brought up in Singapore. So I have a diverse belief systems that is always contradicting inside me. ஒரு இந்தியன் பெண்ணா பிறந்து தமிழ் மொழி பேசி ஒர்க்கிங் கிளாஸ், என்னோட ஃபாதர் ஒர்க்கிங் கிளாஸா தான் எனக்கு தெரிஞ்சு இருந்தாங்க. பட் I always told myself that I'm from a working class family. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட்லி நான் என்னோட பிலீஃப் working class என்னோட மைண்ட் நான் நாட் அ பிசினஸ், ஐம் நாட் பார்ன் இன் அ பிசினஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம் இருக்கும்போது நம்மளோட மைண்ட் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அந்த ஹீலிங் ப்ராசஸஸ் நம்ம கிளியர் பண்ணி செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கிளாரிட்டிக்கு நம்ம வரணும். ஸோ பி ஓவர்கமிங் பிலீஃப் சிஸ்டம்ஸ், ஹீலிங் அவுட் ஆஃப் a lot of traumas, past நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை தோல்வி அடைஞ்சிருப்போம், அதையே பிடிச்சிக்கிட்டு நம்ம ஃபேமிலியில ஒருவேளை பீப்புள் பிசினஸ் செய்யற சரியா இல்லாம இருக்கலாம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி people are stuck in different things and we tend to realize that there is no clarity in our direction in business. ஸோ அதனாலேயே நிறைய தடங்கள் வரும். ஸோ when I understood that, நான் அந்த பிலீஃப் சிஸ்டம்ல இருந்து ஹீல் அவுட் பண்ணி வரும்போது என்னாலையும் இந்த மாதிரி விஷயம்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த ஹீலிங்கே ஒரு ப்ராசஸஸ் இருக்கு. பிசினஸும் ஹீலிங்கும் எப்படி சேர்ந்து வரணும். அதுதான் கான்ஷியஸ் பிசினஸ், மெய் உணர்வு ஸ்பேஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ற பிசினஸ், ஒரு கான்ஷியஸ், ஒரு மனசாட்சி, ஒரு கிளாரிட்டியோட உள்ள பிசினஸ். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஓவர்கம், இந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம் ஓவர்கம் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். So அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, I found out just in the last couple of months, years, that my grandfather come from Middle East, settled in Kanyakumari, Nagarkoil, and he was a businessman traveling around the world. என்னோட grandparents எல்லாமே பிசினஸ் செஞ்சவங்களாம். இவ்வளவு வருஷமா நான் பிசினஸ் இல்ல நினைச்சிட்டு கடைசியில பார்த்தா I am from the business family also. So அந்த மாதிரி ஒரு நம்ம பிலீஃப் சிஸ்டம் எங்கெல்லாம் நம்மள பிளாக் பண்ணுதுன்னு நம்ம கான்ஷியஸா அவேர்னஸ் கொண்டு வரும்போது we can take our business to the next level. Next flower I want to talk to you about is the lotus. தாமரை. தாமரை என்னத்தை குறிக்குது? Wisdom and the clarity that we can take out of in our life. நம்ம தாமரைன்னு சொல்லும்போது, தாமரை தானே லோட்டஸ்? சரியா? just to clarify, சரியான வார்த்தை தானே? ஓகே. ஸோ அந்த விஸ்டம்ங்கிறது எவல்யூஷன், நம்ம லைஃப் லாங் ஜேர்னில நம்ம போய்கிட்டே இருக்கணும். கோ இன்டு த தர்ஸ்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் க்ரோயிங். இது வரைக்கும் என்னோட பிசினஸ்லயோ, என்னோட லேர்னிங்லயோ, என்னோட பர்சனல் டெவலப்மெண்ட்லயோ நான் hundreds of thousands of dollars spend பண்ணிருக்கேன். not only from Singapore, traveling around the world. எனக்கு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். இப்பவுமே we are growing to the next level. ஸோ நம்மளோட தாமரைங்கிற இந்த விஸ்டம் வரும்போது தான் நம்மளோட பிசினஸ் கிளாரிட்டியும் வரும். அப்ப நம்ம சும்மா ஒரு ஸ்பிரிச்சுவல் டாக் மாதிரி செய்யாம நம்ம லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயினை எப்படி கம்பைன் பண்ணி செய்யறதுங்கிற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு வரும். இந்த லெவெண்டர் அண்ட் லோட்டஸ், இந்த ரெண்டு ஃப்ளவர்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா they bring us to a new level of clarity. ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்குது. அது என்னன்னு சொன்னோம்னா deservability. இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. deservabilityங்கிறது என்னோட வேல்யூ என்ன, எப்படி நான் என் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றது, ஒரு ப்ராடக்ட்டை நான் இந்த $X விற்கிறேன்னா அதை எப்படி $Y மாற்ற முடியும், என்னோட வேல்யூ நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்மளோட எக்ஸ்பென்ஷன் தான் நம்ம வேல்யூவோட எக்ஸ்பென்ஷன், நம்ம பிசினஸோட எக்ஸ்பென்ஷன். அந்த கிளாரிட்டிக்கு நான் ரொம்ப I was very very blessed to be getting some of the biggest mentors in the world. Top $100 million, hundreds of millions of dollars earn பண்றவங்களோட எனக்கு பிசினஸ் அட்வைசர்ஸ் இருக்காங்க. and all those people show up when we கேள்விப்பட்டிருக்கீங்களே, when the student is ready the teacher appears. so அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் பிளெஸிங்கா இருந்துச்சு. அப்ப கொஞ்சம் இந்த மிஸ் சிகே சொன்னாரு பர்பஸ். இந்த மாதிரி நம்ம எவல்யூஷன்ல ஒரு விஸ்டம் தேடி போகும்போது, அந்த growth தேடி போகும்போது நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளை நம்ம அடைகிறோம். அது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். எப்படி வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுங்கிற ஒரு கிளாரிட்டியும் வரும்.
So என்னோட mentors are around the world, and every part of my business I have a mentor. Every part of my personal growth I have a mentor. And I'm not committed to say that எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சு நான் போயிருந்தேன்னா I would have lost a lot of, as it is, I have been going through a lot of financial எங்கெல்லாம் போனா காசை விடுறோமோ அங்கெல்லாம் விட்டுருக்கோம். அதே மாதிரி அதை வந்து ஒரு வேஸ்டா நினைக்காம, அது லாஸா நினைக்காம, அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்டா மாத்தி அதை அடுத்த நிலை கொண்டு போறது, அந்த கிளாரிட்டிக்கு நம்ம வந்திருக்கோம். So this is where my business has taken a whole new level of distinction. So lotus flowerங்கிறது வந்து லைஃப் லாங் லேர்னிங், அந்த அட்ரிபியூட்டை நினைச்சு பார்க்கணும். And that is where நம்ம வந்து நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மளுக்கு போதும் அப்படிங்கறத ஸ்டாப் பண்ணாம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம grow பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. This is my favorite flower, and that is the rose. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர். ஏன்னா it is with rose is so beautiful, so nice smelling, but is in a garden with thorns. நம்ம பிசினஸை வந்து அடுத்த நிலை கொண்டு போறதுக்கு we need to surround ourselves and grow our business network. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, network is your net worth. சரியா? அதை கொஞ்சம் திருத்திக்கலாம். Quality network is your net worth. குவாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஏனாதானோன்னு மக்களை சேர்க்கறது வந்து மேபி என்ன தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும். I was a hardcore networker, as in like business networking everywhere. Then I came to understand, நம்ம எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரையும் மீட் பண்ணி நல்லா பார்க்கலாம், but what is most important is for us to be able to have quality network. Quality networkனா என்ன? பெண்கள்னு ஒரு பிசினஸ்ல இறங்கும் போது you will realize that there is a lot of, not only பெண்கள், I will say in general, புதுசா பிசினஸ் இறங்கும்போது ஒரு ஷாக் இல்லைன்னா people who will be like wanting to get advantage of you, make it, anything. So இது வந்து நம்ம நெட்வொர்க், ஒரு ட்ரஸ்டட் நெட்வொர்க், இந்த வார்த்தை நீங்க கண்டிப்பா எழுதிக்கணும். ட்ரஸ்டட் நெட்வொர்க்கை நம்ம கிரியேட் பண்ணும்போது we are safeguarded like a garden in a thorn. நம்மளை பார்த்தா ஒரு பியூட்டி இருக்கும், ஒரு பவர் இருக்கும், at the same time தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு பயமும் இருக்கும். You can't be messing around with us. அந்த பிசினஸ் மொமெண்டம்ல நம்ம வருவோம். இது வந்து எல்லா பிசினஸ்க்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். Because especially when it comes to not just women, Indian businesses, நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் சென்ட்ரிக்ல இமோஷனலா பிசினஸ் பண்ற நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. நம்ம இமோஷனை முன்னுக்கு விட்டுட்டு சம்டைம்ஸ் மைண்டை பின்னால விட்டுறோம், நம்ம கிளாரிட்டி வராம இருக்கு. சம்டைம்ஸ் people do the opposite. மைண்டை முன்னுக்கு வச்சுட்டு பின்னால ஹார்ட்டை வச்சிருப்பாங்க, அங்கே இம்பேலன்ஸ் ஆகும். So we want to create a balance in the way that we think. So I want to conclude this session as talking to everybody on this, and I'm more than happy to answer any question if there's time. In the whole dynamic, say the people development, people growth, எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா it's through a whole brain, whole being business decision making momentum. நம்ம வாழ்க்கையில எந்த பிசினஸ் எடுத்தாலுமே ஒரு கிளாரிட்டியோட, ஒரு ஹோல் பிரெயின்னா லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின். சரியா? லெஃப்ட் பிரெயின்ங்கிறது வந்து லாஜிக் மைண்ட். லாஜிக்கை மட்டும் நம்ம வச்சு பிசினஸ் செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு அளவுக்கு மூவ் பண்ண முடியும். இதே நம்ம ஹார்ட் மட்டும் வச்சு பிசினஸ் பண்ணோம்னா வாழ்க்கையில ஒரு அளவுக்கு மட்டும் மூவ் பண்ண முடியும். The most important is whole brain. ஒரு clarity between heart and the mind. இது ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணி you will be able to operate in a very, very powerful way, because உங்களோட decision எல்லாமே ஒரு balanced-ஆ கிளாரிட்டியோட இருக்கும் as you take on a beautiful journey in terms of growing your business. So உங்களோட வாழ்க்கையில next level கொண்டு போறதுக்கு, let me just sum it up. Number 1, you need to be the healing. வாழ்க்கையில ஹீல் பண்ணி really come into the core of who you are. authentic-ஆ business நடத்துறதுக்கு, கான்ஷியஸோட மனசாட்சியோட business நடத்துறதுக்குள்ள clarity நம்மளுக்கு வரும். Number 2, wisdom. going all out in terms of being a student, lifelong learning. mentors வச்சுக்குங்க. நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம செய்ய முடியாது. mentors வச்சுக்கிறோம். Number 3, creating a trusted community around the world. இது மூலமா என்னோட trusted community நீங்க பாத்தீங்கன்னா என் கூட சேர்ந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்களோட ஷேர் ஹோல்டர்ஸா நிறைய பேர் இருக்காங்க. we have shareholders, so that's how my trusted community is. Customers becoming shareholders. So we have a whole range of people around us who are into this space. என்னோட shareholders இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்தியால வந்து சென்னை மற்றும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, மும்பை, மகாராஷ்டிரா, பெங்களூர்,
இந்த ஏரியால இருக்காங்க. மொரிஷியஸ்ல சைனீஸ் சேம்பர்ல உள்ள பிரசிடென்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க. இந்தோனேஷியால உள்ளவங்க ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க. அதே மாதிரி இன் யூஎஸ்ல யூஎஸ் லோக்கல் பீப்புள் எங்களோட பார்ட்னர்ஸா இருக்காங்க. இது வந்து எங்களோட பிகஸ்ட் பிளெஸிங் தட் வி கேன் க்ரோ திஸ் பிக் பேஸ்ட் ஆன் இந்த 3 விஷயம் தான் எங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய biggest thing. And with me I want to thank Mr. Ayyappa Das, my business partner, who has made all of this possible. இந்த 2 வருஷத்துல எங்களோட growth வந்து ஒரு bamboo effect ஆ தான் இருக்குது. And I have to thank Mr. Ayyappa ji because he's the one who introduced Mr. Murugabadi to me and to make this a huge success for us, and also being able to be part of this program with all of you, because திருச்சியில ஒரு நம்ம மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி இங்கேயும் மிஸ்டர் முருகபாதி என்ன நினைச்சு என்ன கால் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். Any questions இருந்துச்சா? இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. We are more than happy. நான் இப்போ இந்த லிங்க் போடுறேன். We are very happy to offer you a 30 minutes free consultation, no obligation. Go Global Checklist. இந்த செக்லிஸ்ட் மூலமா உங்க பிசினஸை நீங்க அசஸ் பண்ண முடியும். உங்க பிசினஸ் வளர்ச்சி எப்படி இருக்கு, அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு எங்களோட பிசினஸ் சக்சஸ் மாடலை நீங்க யூஸ் பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்டா யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ செஷன், வில் ஆஃபர் யூ 30 minutes. அதை வந்து நான் சாட் பாக்ஸ்ல போடுறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் சைன் அப் and you can get in touch with us and that be wonderful. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா Go Global Channel இங்க எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சியா இந்த பிசினஸ் இப்போ edutech பிசினஸா இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் பயிற்சிகள் நான் மட்டும் பயிற்சி கிடையாது. we have a global mentors network, எல்லாருமே பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட்ல போனீங்கனாலும் goglobalchannel.com உங்களுக்கு ஃப்ரீயா அசஸ் கிடைக்கும். இந்த மாதிரி லேர்னிங்ஸை நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேயா? and we are running a lot of fantastic events, எல்லாமே லைஃபா கேம்ஸ் மூலமா நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் செஞ்சுட்டு இருக்கோம். எஸ், தட்ஸ் இட். I think I want to hand it back to the people. ரொம்ப சந்தோஷம். நன்றி.